வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாமே குழந்தைக்கு பசும்பால் கொடு பசும்பால் கொடுன்னு அம்மாங்க எல்லாருக்கிட்டே அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது. அதுவும் 1 இயர்க்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாகவே பசும்பால் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே ட்ரை பண்ணலாம், டாக்டர் அட்வைஸோடு ட்ரை பண்ணலாம். அதுவும் பிள்ளைங்களுக்கு சேரலை அப்படின்னா விட்டணும். 1 இயர்க்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுத்தா என்ன ஆகும்னா, கிட்னி பர்ன் அதிகமாகும், கிட்னியில் சுமை வந்து அதிகமாகும். அது செரிக்கக்கூடிய தன்மை வந்து அதுங்க உடம்புல இன்னும் வந்திருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, கிட்னி ஃபெயிலியருக்கு கூட கொண்டு போக சான்சஸ் இருக்குது. அலர்ஜி ஏற்படும், வயிற்று வலி வரும், லூஸ் மோஷன் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பசும்பாலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணும்போது அம்மாங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கில்ட்டி ஃபீலிங், என்ன நம்ம பவுடர் பால் கொடுக்குறோமே. பசும்பால் ரொம்ப நல்லதாக ஒரு தாட்டு, ஃபார்முலா மில்க் வந்து ரொம்ப பேட் மாதிரி ஒரு தாட்டு. ஸோ அப்படி நினைக்காதீங்க. பசும்பால் கொடுக்குறனால அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகும், நிறையா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஃபார்முலா மில்க் வந்து ஃபில்ட்ரு பண்ணி குழந்தைங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராசஸில் செய்கிறாங்க. ஸோ அதனால் ஃபார்முலா மில்க் கொடுங்க. அதனால் ஒரு எந்த தப்புமே கிடையாது. குழந்தைங்களுக்கு ஏற்ற ஃபார்முலா மில்க் என்னன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டு கொடுங்க. சளியாக இருக்கும் போதும், காய்ச்சல், லூஸ் மோஷன் அந்த மாதிரி டைமில் வந்து தனியாக லாக்டோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா மில்க் இருக்கும், அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. 6 மந்த்க்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் தான் கம்பல்சரி. அதுக்கு மேலே வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் தாய்ப்பாலே கண்டினியூ பண்ணலாம். இல்லை வரலை, இல்லை எதுவும் வேறு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா மில்க் தைரியமாக கொடுக்கலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. டாக்டர் அட்வைஸோடு, ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா மில்க் தான் செட் ஆகும். ஸோ அதனால் டாக்டர் அட்வைஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.